ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். வர. ஏன் நல்லா தெரியுது? ஆமாடி, வர வழியில ஸ்கூட்டி நின்று போச்சு பாதியிலேயே. 2 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் ஸ்கூட்டியை தள்ளிக்கிட்டே வந்திருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால காலங்காத்தால யார் மூஞ்சில முழிச்சேனோ தெரியல. ஓ அச்சிச்சோ, நான் நினைச்சேன் நீ ட்ரெஸ் ரொம்ப டல்லா போட்டிருக்கியா, அதனால அப்படி தெரியறியோ என்னமோ. என்னது, ட்ரெஸ் டல்லா இருக்கா? நல்லா தானே இருக்கு. ஆமாடி, இனிமே இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணாத. என்ன அது உன்னை டல் அடிக்குது. காலங்காத்தால இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரையே. நல்ல ட்ரெஸ்ஸா பளிச்சுன்னு போட்டுட்டு வர வேண்டியதானே. சொல்ற, எனக்கு பிடிச்ச கலர், நல்ல ஃப்ரீயா இருக்கு. பலாசோ பேண்ட். இதோட விலை என்னன்னு தெரியுமா? வெறும் 509 rupees. அவ்வளவுதான். அதுக்கு 2 பீஸ் வருது இல்ல. கம்ஃபர்டபுள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஸ்கூட்டியை தள்ளிட்டு வர்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. புதுசா இதுவா? பார்த்தா ரொம்ப பழசா தெரியுது. காலம் காத்தால ஸ்கூட்டி எல்லாம் ஓடாம பாவம் 2 கிலோமீட்டருக்கு தள்ளிட்டு வந்து ஆபீஸ்ல உட்கார்ந்தா உடனே சில பேர் வந்துருவாங்க தன்னோட ஒப்பீனியனை வந்து சொல்றதுக்கு. அந்த ஒப்பீனியன் வந்து தேவையா? அவங்களே கஷ்டப்பட்டு ஆபீஸ்ல வந்து சேர்ந்திருக்காங்க. இல்ல யார்கிட்டயாவது மாமியாரோ இல்ல புருஷனோ இல்ல குழந்தைங்களோ யார்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆபீஸ்ல வந்த உடனே அவங்கள, ஐயோ இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை, இந்த ட்ரெஸ் ரொம்ப டல் அடிக்குது, இந்த ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகல, அந்த மாதிரி நம்மளோட கருத்தை ஒப்பீனியனை சொல்லிதான் ஆகணுமா அப்படின்னு கொஞ்சம் பாஸ் பண்ணி யோசனை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒருத்தரோட வார்த்தையால பாத்தீங்கன்னா அந்த டேயை பியூட்டிஃபுல்லாவும் ஆக்க முடியும், இல்ல அந்த டேயை வந்து டல்லாவும் ஆக்க முடியும். உண்மையா பேசதாங்க வேணும். ஆனா எல்லா நேரத்திலயும் அடுத்தவங்களோட மனசை நம்ம நோகடிக்கிற வகையில உண்மைய பேசிதான் ஆகணுமா? இப்போ வந்து அந்த ட்ரெஸ் டல் அடிக்கலன்னு இப்ப சொல்லல அப்படின்னா ஏதாவது உலகத்துல நடக்க போறதா? ஏதாவது மாற்றங்கள் வந்து ஆக போறதா? இல்ல, உன்னோட மூடு தான் டல்லா இருக்கே தவிர உன்னோட ட்ரெஸ்ஸும் நீயும் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. நல்ல பிரைட்டா இருக்கு தெரியுமா? இந்த ட்ரெஸ்ஸோட கலர் உனக்கு ரொம்ப சூப்பரா சூட் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குடி. இந்த ட்ரெஸ்ஸா? ஆமாடி, புதுசா எடுத்தது. நல்லா இருக்கா? என்னோட பிடிச்ச கலர். இதோட பிரைஸ் என்னன்னு தெரியுமா? 509 தான். அதுக்கு மாஸ்கோட பலாசோவோட சூப்பரா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு. ஏய், தேங்க்யூ ஃபார் தி காம்ப்ளிமெண்ட். யூ மேட் மை டே. ரொம்ப டல்லா தான் இருந்தேன், நீ கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ல ஓகே. பாத்தீங்களா, நம்மளோட வார்த்தையால அவங்களோட டல் அடிக்கிற மார்னிங்கை கூட நம்ம கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் கொடுத்து அழகான மார்னிங்கா மாத்திட்டோம். ஸோ வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. ஸோ நீங்க எந்த மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கைய ஒருத்தரோட மார்னிங்கா அழகா ஆக்குறவங்களா இல்ல அதை ஸ்பாயில் பண்றவங்களா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் மாமா டியூட்டி. நீங்க பாக்குறது உங்களோட சோனியா ஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்க வீட்டுல சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா வழக்கம் போல இல்லாம அகைன் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ, ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் வந்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போறதுங்க. ஒருத்தங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் எப்பங்க கொடுக்கலாம், காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற டைமிங் என்ன, எப்ப கொடுத்தா கரெக்டா இருக்கும், யார் மூலமா நம்ம அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம், எந்த வகையில கொடுக்கலாம், அப்படியே ஒருத்தங்க காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி நம்ம தேங்க்யூ சொல்றது, இதை எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கத்துக்க போறோம் இந்த வீடியோ மூலமாக. சோ வாங்க வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் விடாம பாருங்க. ஹே, எனக்கு உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லணும். எந்த நேரத்துல இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தா கரெக்டா இருக்கும், எந்த நேரத்துல நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தா கரெக்டா இருக்கும். எல்லா நேரத்திலயும் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ஸும் கொடுக்க முடியாது. இப்ப நம்ம கிட்ட யாராவது பேச வராங்க அப்படின்னா அவங்களோட மைண்டு மூடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துப்போம். இந்த 2 ஃப்ரெண்டை பாருங்க, எதுவும் கேட்கிற நிலைமையில இல்லடி. நான் என்னன்னு சொல்ல, ஆஃபீஸ் வேற, வீட்டுல குழந்தைங்க வேற, பாடம் சொல்லி தரணும், சமைக்கணும், வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துக்கணும், இப்படியே போயிட்டே இருக்கு. என்னால ஆஃபீஸ் வேலையை கவனிக்கவே முடியல தெரியுமா? காலம் காத்தால மீட்டிங் வேற. இந்த சூப்பர் பாஸ் ரொம்ப போட்டு படுத்துறாருடி. காலம் காத்தால 10 மணிக்கெல்லாம் மீட்டிங் வச்சிடறாரு. 10 மணிக்கு கரெக்டா வந்து ஸ்கூல் வேற ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு நான் எல்லாத்தையும் வந்து அவனுக்கு குழந்தைக்கு என்ன தெரியும் சிஸ்டம்ல எல்லாம் நான் பக்கத்துல உட்காந்துட்டு சொல்லி தர வேண்டியிருக்கு. ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்படி
இட்ஸ் ஓகே, எல்லாத்தையும் கொட்டிட்டல, என்கிட்ட சொல்லிட்டல, எல்லாம் சரியா போயிடும். இப்போ நான் சொல்றத கேளு. அந்த கோர்ஸ் எங்க படிக்கலாம் அப்படின்னு, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு சூட்டபுளா இருக்கும், பிகாஸ் உன்னோட பட்ஜெட்டுக்கும் வரும். அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் நான் காத்துட்டு இருந்தேன். ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் எங்க வாங்கினேன் இருக்கா? தெரியும்ல, என்னோட ஃபேவரட் கலர் பிங்க் அப்படின்னு. நேரே லிங்க்ல தான் வாங்கினேன். ஆன்லைன் ஷாப்பிங். ஆமா, பின்ன இந்த சுச்சுவேஷன்ல கடைக்கு போய் வாங்குவாங்க, ஆன்லைன்ல தான் ஷாப்பிங் பண்றேன். பேசாம அங்கேருந்தே ஆர்டர் பண்ணு. உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆர்டர் பண்ணு. எல்லா சைஸ்லயும் இருக்கு. XXL, XXL கிடைக்கும். அதே இடத்துல இருந்தே ஆர்டர் பண்றேன். ஹே, ரொம்ப தேங்க்ஸ் டி. உண்மையிலேயே நீ எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நல்ல நியூஸ் கொடுத்துருக்க. ஒரு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு வராங்க, ஆனா இன்னும் ஒருத்தங்க கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லை. பிகாஸ் அவங்க ஏதோ சொல்றதுக்கு இருக்காங்க, அவங்க மனசுல இருக்கிறத கொட்டணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்ல ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் என்ன தெரியுமா பண்ணணும்? முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுக்கணும். எம்டி தேர் மைண்ட், எம்டி தேர் டேங்க் அப்படின்னு வந்து ஒரு வேர்டு இருக்கு. அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணுங்க. அதாவது அவங்க மைண்ட்ல இருக்கிறத எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க அப்படின்னா அப்போதான் நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்களால ஏத்துக்க முடியும். ஏற்கனவே டேங்க் வந்து ஃபுல்லா இருக்குன்னா அதுல தண்ணியை மேற்கொண்டு விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? தண்ணி அப்படியே வெளியில வரும். அந்த மாதிரி தான் மைண்டும். அவங்களோட இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத முதல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா கேட்டுப்போம். அதுக்கப்புறமா நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட பிரெயினுக்கு ஸ்ட்ரைட்டாவே வந்து போயிடும். ஓகேவா? சரி, இந்த குர்தா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் குர்தா. இதோட ரேட் என்னன்னு நான் சொல்லவே இல்லை. இது 499 rupees. ஹாய் ஹாய் பேபி, ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூ. குட் நியூஸ் சொல்லட்டுமா? குட் நியூஸ் சொன்னா என்ன கொடுப்ப? ஸ்வீட் கொடுப்பியா, ட்ரீட் கொடுப்பியா? ஐ ஹாவ் அன் அமேசிங் நியூஸ். ஹே, நீ வந்து உன்னோட பட்ஜெட்ல ஃபிளாட் கேட்டிருந்தால் பார்த்தியா, அது ரொம்ப அழகா உனக்கு பிடிச்ச மாதிரியே ட்ரிபிள் பெட்ரூம் உன்னோட பட்ஜெட்ல வர மாதிரி நான் பார்த்து வச்சிருக்கேன். நான் பார்த்துட்டேன், நீ வரணும், அவ்வளோதான். உனக்கு பிடிச்சி போயிடும் கண்டிப்பா. ஃபோட்டோஸ் வேணா வாட்ஸ்அப்பில் அனுப்பட்டுமா? யூ வில் ரியலி லைக் இட். ஓகே, ஐ நோ யூ வில் பி வெரி வெரி ஹாப்பி. சரி, ஸோ இப்போவே அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகேவா? உன் ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சிடு. வாங்க, 2 பேரும் வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். ஓகே ஓகேயா, பாய் பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், காம்ப்ளிமெண்ட்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஃபேஸ்ல நம்ம கொடுத்துருவோம். ரொம்ப அழகா இருக்கு, இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு, இந்த பேக் அழகா இருக்கு, உனக்கு ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு அவங்களோட டேயை வந்து நம்ம மேக் பண்ணிடுவோம். பட் ஆனா சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, வெறும் வாய் வார்த்தையா மட்டும் காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சது என்னது அப்படின்னு, அவங்களோட லைஃப்ல என்ன நடக்கிறது, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துல அதை கொடுப்பாங்க. இப்ப நான் கொடுத்தேன் பாத்தீங்களா? அதாவது என் ஃப்ரெண்டு வந்து வீடு பார்த்துருந்தா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு எனக்கு வந்து காதுல விழுந்துச்சு. நான் பார்த்துட்டு இவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் ரெஃபர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட காம்ப்ளிமெண்ட் தாங்க. நம்மளால முடிஞ்சது அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? அது கூட கிரேட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க சொன்னதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னாலே அவங்கள நம்ம ரொம்ப கேர் பண்றோம் அப்படின்னு தானே அர்த்தம், இல்லையா? ஸோ எஸ், இந்த மாதிரி கூட நீங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இந்த குர்தாவோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 474 rupees. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நல்ல பியூர் காட்டனா இருந்தா மட்டும் சொல்லுங்க, ஏன்னா இல்லைன்னா எனக்கு அலர்ஜி ஆயிடும் அப்படின்னு கூட என்னோட சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 474 rupeesக்கு பியூர் காட்டன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பேண்டோட இருக்கு. பரவாயில்லையே, பாஸ் உனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் யூ நோ வாட், உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவ பேர் என்ன? அஞ்சனா லாஸ்ட் மீட்டிங்ல செம்மையா பேசினான். ஏன்னா ஒரு ½ an hourக்குள்ள எப்படி ரெடி பண்ணலான்னு தெரியல, கரெக்டா பாயிண்டா வந்து சொன்னான். பியூட்டிஃபுல் பிரசன்டேஷன் இல்ல? ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர். அது உண்மையிலேயே இந்த மாதிரி இல்ல, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா மட்டும்தான் டக்குன்னு பண்ண முடியும். இல்லைன்னா ½ an hourக்குள்ள என்டையர் பிரசன்டேஷனை ரெடி பண்ண அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? என்னால முடியாதுப்பா, சான்ஸே இல்லை. அவளுக்கு விபி ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிற? ஓ, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல? ஓகே ஓகே. பின்னாடி பேசினா நல்லது இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா சில விஷயங்கள்ல நான் சொல்றேன், பின்னாடி பேசுறது கூட நல்லதுதான். இப்போ நான் செஞ்சேன் இல்லையா? அதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு கலீக் பத்தி ஒரு ஆஃபீஸ்ல பின்னாடி வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? தப்பா பேசினாதான் தப்பு.
அதை காம்ப்ளிமெண்டா பின்னாடி வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வேணும்ட்டே சிலதெல்லாம் சொல்லணும். இவங்க தான் இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம், இல்ல நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ சோஷியல் மீடியால யார் யாரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கிட்ட உங்க ஃப்ரெண்டு சூப்பரா பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது டைரக்டா சொல்ற காம்ப்ளிமெண்டோட அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட போய், உன்னை பத்தி அவ என்ன சொன்னா தெரியுமா? சூப்பரா சொன்னா, நீ ரொம்ப நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்தியா, நீ ரொம்ப அழகா பண்றியா, நீ ஹைலி டேலண்டடா அப்படின்னு வந்து ஒரு 3வது பர்சன் கிட்ட இருந்து கேட்கும் போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. அந்த காம்ப்ளிமெண்டோட எஃபெக்ட் வந்து ஹைலி அப்ரிஷியேட்டபிள். ஸோ சம்டைம்ஸ் இல்ல, பிஹைண்ட் தி பேக் பேசுறது தப்பு கிடையாது. எந்த மாதிரி? ஆனா எந்த மாதிரி கான்டெக்ட்ல? இந்த மாதிரி கான்டெக்ட்ல. பின்னாடி பேசினா நல்லது இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா சில விஷயங்கள்ல நான் சொல்றேன், பின்னாடி பேசுறது கூட நல்லதுதான். இப்போ நான் செஞ்சேன் இல்லையா? அதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு கலீக் பத்தி ஒரு ஆபீஸ்ல பின்னாடி வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? தப்பா பேசினாதான் தப்பு. அதை காம்ப்ளிமெண்டா பின்னாடி வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வேணும்ட்டே சிலதெல்லாம் சொல்லணும். இவங்க தான் இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம், இல்ல நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ சோஷியல் மீடியால யார் யாரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கிட்ட உங்க ஃப்ரெண்டு சூப்பரா பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது டைரக்டா சொல்ற காம்ப்ளிமெண்டோட அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட போய், உன்னை பத்தி அவ என்ன சொன்னா தெரியுமா? சூப்பரா சொன்னா, நீ ரொம்ப நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்தியா, நீ ரொம்ப அழகா பண்றியா, நீ ஹைலி டேலண்டடா அப்படின்னு வந்து ஒரு 3வது பர்சன் கிட்ட இருந்து கேட்கும் போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. அந்த காம்ப்ளிமெண்டோட எஃபெக்ட் வந்து ஹைலி அப்ரிஷியேட்டபிள். ஸோ சம்டைம்ஸ் இல்ல, பிஹைண்ட் தி பேக் பேசுறது தப்பு கிடையாது. எந்த மாதிரி? ஆனா எந்த மாதிரி கான்டெக்ட்ல? இந்த மாதிரி கான்டெக்ட். ஆனா இன்னொரு விஷயம், இந்த ட்ரெஸ்ஸை பத்தி நான் பேசவே இல்லைல்ல. பியூர் பிளாக் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஃப்ரீயா இருக்கு. இது வந்து ஒரு அனார்கலி டைப்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டீடைலிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கோல்டன் டிசைன்ஸ் பிரிண்ட் வந்து நடுப்புற வந்திருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லிட் கீழே மட்டும் அம்ப்ரெல்லா கட் மாதிரி இருக்குங்க. நல்லா இருக்கு இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸோட விலை 425 rupees. வாவ், நல்ல முறுன்னு அம்மா வந்து ஸ்டஃப்டு கத்திரிக்காய் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. ரொம்ப சூப்பர். அம்மா, கத்திரிக்காய் கறி சூப்பரா பண்ணிருக்கமா. செம்மையா ஃப்ரை பண்ணி ரொம்ப பதமா எடுத்திருக்க. உடையாம இருக்கு ஸ்டஃபிங். காம்ப்ளிமெண்ட் கரெக்டா எந்த நேரத்துல பண்ணணும் அப்படின்னு தெரியுமா? ஒரு வேலை முடிச்ச உடனே நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் செஞ்சிடணுங்க. அதாவது டாக்டர் கிட்ட போறோம், ஏதோ நீல ப்ராப்ளம், கால்ல ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ஹேமர் எடுத்து டாக்டர் வந்து தட்டுவாரு. தட்டி பார்த்த உடனே நீல ஆ அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுப்போம், வலிக்குது அப்படிம்போம். அந்த ரியாக்ஷன் வந்து இம்மிடியட்டா கொடுக்குறோம்ல, ஒரு 2 நாளோ இல்ல 10 நிமிஷம் தள்ளியா நம்ம கொடுக்குறோம் இல்ல. அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி சடனா நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒருத்தங்க சமையல முடிச்சுட்டு வெளில வராங்க, நம்ம சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே சொல்லணும் சூப்பரா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தங்க பிரசன்டேஷன் கொடுத்துட்டு வெளியில வராங்க அப்படின்னா நம்மளோட கலீக் தான் அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? சூப்பரா தான் பண்ண, சுமாரா தான் பண்ணிருக்காங்க அவங்க மனசுக்கே தெரிஞ்சா கூட அவங்க முடிச்சுட்டு வெளியில வரும்போது எல்லாரும் வந்து கேட்க ஆசைப்படுற ஒரே விஷயம், நீ நல்லா தான் பண்ண, அந்த ஒரு வார்த்தை. அதை முதல்ல நம்ம வந்து கொடுத்துருவோம். ஏன்னா லைஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்தவங்களோட லைஃபை வந்து எப்படி ஈஸியா ஆக்குறது, அந்த நோக்கத்தோட தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம காம்ப்ளிமெண்ட் கொடுப்போம், அவங்க மனசுக்கு புரியும், சரி நம்ம சரியா பண்ணல, அடுத்த வாட்டி நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு வந்து புரிஞ்சுப்பாங்க. எத்தனை பேர் வந்து நல்லா இல்லைன்னு மனசு நோவடிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா நம்மளும் அவங்களோட அந்த அந்த கூட்டத்தோட சேர்ந்து நம்மளும் வந்து ஒரு தப்பான ஒரு காம்ப்ளிமெண்ட்டோ அவங்க மனசு நோவடிக்கிற மாதிரி எதையும் நம்ம செய்ய வேண்டாம். நம்ம சூப்பரா தான் பண்ணியிருக்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இம்மீடியட்டா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இல்ல, 10 நாளைக்கு அப்புறமும் இல்ல, இம்மீடியட்டா உடனே நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? பை தி வே,
இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான டார்க் கிரீன் ட்ரெஸ் அண்ட் டீட்டெயிலிங்ஸ் வந்து இருக்கு. இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி வந்து நடுப்புற இருக்கு. பிங்க் அண்ட் ஒயிட்ல எம்ப்ராய்டரி வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா ஃப்ரீயா இருக்கு ட்ரெஸ். அண்ட் இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 499 rupees ஒன்லி. சாய், இந்த ஷோ ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா. எனக்கு வேணும் ராயனோட டாய்ஸ். ராயனோட டாய்ஸா? அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குமே. சரி சாய், உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அம்மா வாங்கி தரேன். பட் ஆனா இந்த மந்த் அம்மா கிட்ட காசு இல்ல. சோ நெக்ஸ்ட் மந்த் அம்மா வாங்கி தரேன். ஓகே? ஓகே, அம்மா ப்ராமிஸா வாங்கி தரணும். ப்ராமிஸா வாங்கி தரேன். ஓகே, டீல் ஓகே? ஓகே. So sweet. Thank you Sai for being very very understanding kid. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான கிட் சாய். எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டான் பாத்தீங்களா? இப்ப நான் என்ன சொன்னேன், எப்படி சொன்னேன் தேங்க்யூவை? தேங்க்யூ அப்படின்னு மொட்டையா சொல்லாம தேங்க்யூ ஃபார் பீயிங் வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றேன். என் நிலைமைய வந்து அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அதையும் சேர்த்து வந்து நான் சொல்லி அவனுக்கு தேங்க்யூஸ் பண்ணேன். பாத்தீங்களா? நோட்டீஸ் பண்ணீங்களா? எஸ், இப்படிதான் வந்து தேங்க்யூ நம்ம சொல்லணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி தேங்க்யூ சொன்னேன் அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. தேங்க்யூ என்னைக்குமே மொட்டையா சொல்லுறது நாகரிகமே கிடையாதுங்க. யாரோ ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லலாம். அதாவது நியூஸ் பேப்பர் கடையில நம்ம நியூஸ் பேப்பர் வாங்குறோம் அப்படின்னா அவங்க கிட்ட காசை கொடுத்துட்டு நம்ம நியூஸ் பேப்பரை வாங்கும் போது தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். ஆனா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம மொட்டையா என்னைக்குமே தேங்க்யூ அப்படின்னு சொல்லவே கூடாது. தேங்க்யூ, யாராவது நமக்கு வந்து ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் தி காம்ப்ளிமெண்ட்ஸ், யூ மேட் மை டே, நீ என்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்ச, தேங்க்யூ சோ மச். அப்புறம் யாராவது நல்லா சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு மொட்டையா சொல்லாம தேங்க்யூ, சூப்பரா சமைச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, அந்த மாதிரி 2 வார்த்தைய ஆட் பண்ணி தான் நம்ம தேங்க்யூ சொல்லணும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட. ஸோ இனிமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மொட்டையா தேங்க்யூவே சொல்லக்கூடாது. ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் யூடியூப்ல நிறைய கண்டென்ட் வந்து கொட்டி கிடக்கு அப்படின்னு. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட பொன்னான நேரத்தை இந்த வீடியோவை பார்க்கறதுக்காக நீங்க பயன்படுத்தினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குர்தா பார்த்தீங்கன்னா நல்ல பியூர் காட்டன் எல்லோ கலர் குர்தா. நடுப்புற பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் மெரூன் கலர் வந்து பட்டன் வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஹை நெக் வச்சு 3/4 வந்து ஸ்லீவ்ஸ் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான குர்தா. அண்ட் இதோட பிரைஸும் ரொம்ப கம்மி தான், 499 rupees. ஸோ இன்னைக்கு நான் என்னோட வீடியோல காமிச்ச அத்தனை குர்தாவும் நம்மளோட மேரே லிங்க்ல தான் நான் வாங்கியிருக்கேன். மேரே லிங்க்ல கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு. அண்ட் சட்டுன்னு வந்துடும். நீங்க வந்து ஆர்டர் பண்ண உடனே சட்டுன்னு வந்துடும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் காமிச்ச எல்லா குர்தாவும் வேற எந்த வெப்சைட்லயும் கிடைக்காது. எக்ஸ்க்ளூசிவா நம்மளோட மேரே லிங்க்ல மட்டும் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஆர்டர் பண்ணுங்க. ஓகே, பாய், டேக் கேர், லவ் யூ ஆல். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கூடிய சீக்கிரத்துல சந்திக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இந்த புதுமையான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட லைஃப்க்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, வந்திருக்கீங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும்.